கன்னடியன் கால்வாயில் முறையாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி நீர்வளத்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகை. வீரவநல்லூர், ஆகஸ்ட் 8. கன்னடியன் கால்வாயில் முறையாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கன்னடியன் கால்வாய் மூலமாக அம்பை, சேரன்மகாதேவி தாலுகாவில் சுமார் 12,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இக்கால்வாயில் பாசனத்திற்காக 400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது கன்னடியன் கால்வாயில் 200 கன அடிக்கும் குறைந்த அளவு தண்ணீர் திறக்கப்படுவதோடு அணையில் தண்ணீர் குறைவாக இருப்பதாக கூறி 10 நாட்கள் தண்ணீர் திறக்கப்பட்டு 5 நாட்கள் அடைக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த 10 நாட்கள் கூட முழுமையாக 400 கன அடி தண்ணீர் திறக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடைமடை வரை தண்ணீர் செல்லாததால் நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நேற்று சேரன்மகாதேவி நீர்வளத்துறை அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர். அப்போது அதிகாரிகள் இல்லாததால் விவசாயிகள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் கன்னடியன் கால்வாயில் 10 நாட்கள் முழுமையாக 400 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு 5 நாட்கள் அடைக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். உத்தரவாதத்தை மீறினால் அடுத்த கட்டமாக மறியல். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், ஏற்கனவே 10 நாட்கள் திறந்து அடைப்போம் எனக் கூறி நாங்கள் சென்ற உடனேயே கால்வாயில் அடைத்துவிட்டனர். இந்த முறையும் 10 நாட்கள் திறப்பதாக தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் உத்தரவாதத்தை மீறினால் அடுத்த கட்டமாக மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றனர். மேலும் அணை நீர்மட்டமானது 80 அடிக்கு மேல் உள்ளது. விவசாயத்திற்கு 50 நாட்கள் தண்ணீர் முழுமையாக திறந்தாலே போதும். இதுவரை எந்த அரசும் இவ்வாறு எங்களை ஏமாற்றியது இல்லை. இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். இன்சூரன்ஸ் கம்பெனி விவசாயம் எல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணல, நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனீங்கன்னா உடனே எல்லாரும் இன்சூரன்ஸ் பண்ணுவான் சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு வேலை விளையாம நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி யார்கிட்ட கிளைமுக்கு போய் நில்லுங்க. அவன் எத்தனை காரணம் கேட்காம பாருங்க. விவசாயிகள் விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கேட்கணும்ல, நேற்றைய தகவல் வந்துருக்குல்ல, இன்னைக்கு அலுவலகத்துக்கு கூட வாங்கணும். ஏன் இது வரைக்கும் கேட்கல? அப்போ நம்ம போராட்டம் பண்ணணுங்கிற சூழ்நிலையை உருவாக்குறாங்களா? இல்லை நமக்கு பலம் இருக்கா இல்லையா அப்படின்னு காட்டணும்னா ஒரு விஷயத்த மட்டும் நேற்று பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு இங்கே தாங்காது. போஸ்டர் அடித்து ஊர் ஊராக ஒட்டியிருந்தோம்னா இங்கே தாங்காது. இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும்தான் போகும். அப்போ அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை நிறைவேற்ற வரைக்கும் ராத்திரி ஆனாலும் சரி நாம இந்த இடத்த விட்டு கலந்து போகிறது. விவசாயத்தை காப்பாற்றணுமா இல்லையா? ஆனா நான் நம்ம இப்ப நேரடியை வச்சு அவங்க இது பண்ண பிச்சுக்கு 10 வருஷம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடல் நீரை நல்ல நீரை ஆக்கிட்டா நீ பயன்படுத்தணும்னு உத்தரவு இருக்கு. தாரங்கதாராவுக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க மேல வந்தீங்கன்னா பெர்மிஷன் இல்லாம எவ்வளவு தண்ணி ஆற்றுல இருந்து குடி தண்ணிங்கிற பொருளில் ஃபேக்ட்ரி போகுது. நீங்கள் ராஜபாளையம் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நெடுக வந்து ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு போகிறான் எந்த பெர்மிஷனும் கிடையாது. இவங்க குடி தண்ணிங்கிற பொருளில் ஃபேக்ட்ரிக்கு கொடுக்குறாங்க.
நாங்களும் சில விஷயங்களை அதிக சரி நீங்க 17ஆம் தேதி போட்ட கூட்டத்துல என்ன சொன்னீங்க? என்ன பேசுறீங்க? 5 நாள் பிரேக் பண்ணனும், 10 நாள் கொடுக்கணும். ஆனா நாங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அடிச்சிட்டோம். நான் கரெக்டா தான் பேசுறேன். 20ஆம் தேதி 20ஆம் தேதி வெளியே மாட்டீங்க. 20ஆம் தேதி போட்டது 200 தான். வெளியே மாட்டீங்க. உங்க வாதப்படி நீங்க பாருங்க எத்தனாம் தேதி நான் போறேன். நான் சொல்றது கேளுங்க. நீங்களும் கரெக்டா பேசணும், நானும் பேசணும். சரிம்மா சொல்லுங்க. கூட்டம் போட்டோம். கூட்டத்துல 5 நாள் அடைக்கணும், 10 நாள் நம்ம கண்டினியூஸா கொடுத்தோம். மேடம் ஒரே நிமிஷம். மேடம் ஒரே நிமிஷம். அதுல நம்ம என்ன சொன்னீங்க? கடமடை கீழ வர கொடுத்துட்டு 26ஆம் தேதி அட பண்ணீங்க. அப்படி நம்ம சொல்லிருந்தோம். டேம்ல வந்து நமக்கு தண்ணி வந்து நான் என்ன சொல்றேன்? டேம்ல வந்து அன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா 60 கீழே போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம பேசுற டைமே நம்ம வந்து டர்ன் சிஸ்டத்துக்காண்டி தான் நம்ம உங்ககிட்ட பேசவே அன்னைக்கு வந்து நமக்கு 10 நாள் டைம் கொடுத்தோம். 10 நாளைக்கு தண்ணி 26ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் அடைச்சிருக்கோம். 10 நாள் நீங்க காரணம் சொன்னது அன்னைக்கு நீங்க 10 நாள் கழிச்சு அடைக்கணும். 3 நாள் அடைச்சோம் நம்ம. எனக்கு தெரியும் 3 நாள் அடைச்சிட்டு அப்புறம் நம்ம அப்புறம் 50 போட்டு விட்டா தண்ணி அங்க வெள்ளாவிலே தாண்டாத 50 போடல. எவ்வளவு எடுத்துருக்கு கரெக்டா சொல்லுங்க. என்னைக்கு அடைச்சிருக்கு சனிக்கிழமை நீங்க முத செஞ்சதே தவறுதாம்மா. 10 நாளைக்கு தண்ணி கொடுத்தோம்னு சொல்லி 24ஆம் தேதி 10 தண்ணி நினைச்சு போற. நீங்க தண்ணி பாயல பாயல மேடம். தண்ணி தண்ணி இல்லாம தானே நம்ம 26 அடைஞ்சாங்க. 24 அடைச்சாச்சு. 26 சொன்னது. இருடா நீ 26 சொல்லி 24 அடைச்சாங்க சார். 26 சொல்லி 24 அடைச்சாங்க. வெளிக்கிழமை நீ வெளிக்கிழமை பாய்ச்சல் ஆச்சுமா? என்ன கடை சொல்லி அவங்க தொடர்ந்து வெளியே கூடி காலேஜ் போய் அப்படி பாப்பா. 10 நாளைக்கு வந்து 15 கட்ட 15 வெளியே வெளியே 15 இன்னைக்கு. அந்த ஒரு நாள் மழை பெய்யறது வந்து சோடி முடிஞ்சு எல்லாம் இருக்கும். மீட்டிங் படி நம்ம பேசுறோம். கொஞ்சம் உட்காருங்க. ஆமா 18 பேர் மீட்டிங் போடுங்க. அது எப்படி எனக்கு வரும்? ஒரு மணி நேரம் நீங்க 10 நாள் அடைச்சி 15 நாள் ஆகுது கேட்டா. 3 நாளா நாங்க தங்கல வெளியே 15 நாள் ஆகுது. இந்த மழை வந்து பாருங்க, ஆய்வு பண்ணுங்க. பெரிய பள்ளத்து மணி தான் போகும். 200-300 இடத்துல எப்படி தண்ணி வரும்? உட்காருங்க. ரொம்ப அதிகபட்சம் 40 நாள் வந்தாலே இல்ல 50 நாள் வேணும். 50 நாள் வேணும். 50 நாள் கண்டிப்பா வேணும். தண்ணி 50 நாள் வரட்டும். ஒரு 6 நாள் கேளுங்க. 6 நாள் கூட எந்த தண்ணி பாயும்? உங்களோட கோரிக்கையை கேட்கணும். நான் எங்க ஈட்ட சொல்றேன். நம்ம தண்ணி திறந்துருச்சு.
இது நம்ம கண்டினியூஸா ஒரு வாரம் துறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பண்ணணும். நீ மேல பண்ணதான் போறியா? கடல்ல வந்து 1100 எடுத்தாச்சு. சரி. எடுத்தாச்சு. 1100 1200 எடுத்தாச்சு. நமக்கு 400 தானே. கண்டினியூ பண்ணுங்க. 400 தானே. 1200 1200 அந்த இதுல நாங்க ஒண்ணும் சொல்லல. 10 நாள் கண்டினியூ அடைக்கவே வேண்டாம். கண்டினியூ அவ பேசணும். அதுக்கப்புறம் எவரு தண்ணி அது உடைஞ்சு தானே கிடக்கு. அத பாருங்க. அண்ணாச்சி 5 நாள்ல காலை சுத்தம் பண்ண சொன்னாங்க. அது எங்க பண்ணிருக்காங்க? அதே பண்ணல. 5 நாள் அடைச்சுதான் பண்ணுனாங்க. எங்க பண்ணாங்க? அன்னைக்கு பண்ணும் போது என்ன சொன்னாங்க? 5 நாள் அடைச்சு சுத்தம் பண்ணுதுன்னாங்க. 3ஆவது நாள் கரண்ட் கீழே விட்டுட்டாங்க. உங்க லெவல் தாண்டி நடந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த வெள்ளன் அந்த பாலம் பைபாஸ் பாலம் இருக்குல்ல, அதுக்கு மேல உள்ள செட்டில் மறியல் பண்ணிரும். கோட்டை சரி கோட்டை. ஆமா அந்த மாதிரி எந்த மாற்றுக்கிறது ஏன்னா உங்களுக்காக இவ்வளவு தூரம் இங்க வருவாங்க. அந்த அளவுக்கு 3 நாளா விவசாயிகள் கோரிக்கையை சொல்லுங்க. மிச்ச தண்ணி எங்க போகுது? ஆட்டுக்கு தான் போகுது. தண்ணி மிச்ச தண்ணி எங்க போகுது? ஆட்டுக்கு தானே போகுது மேடம். ஆட்டுக்கு தானே போகுது. வேற எல்லா கால்வாயிலுமே ஆட்டுக்கு தானே போகுது. ஆட்டுக்கு தான் நாங்க விட போறோம். அதுக்கு மேல என்னத்தை குடிக்க போறோம்? பாருங்க அந்த 50 நாள் பிறக்கணும். அடக்கணும் சொல்லல. கண்டிப்பா நம்ம யாருக்குமே எல்லா அதிகாரியுமே தண்ணி குடுக்கறதுக்கு தான் இருக்கும். இங்க போறீங்க சொல்றத வந்து கேளுங்க. நீங்க சொல்றீங்க எங்க பார்த்து நியாயத்தை நீங்க கேட்கணும்ல. நீங்க என்ன கேக்குறீங்க? என்ன நியாயத்தை நீங்க கேட்டீங்க? சொல்லுங்க. அன்னைக்கு இருக்க 200 அடி தண்ணி இருக்கு. அது போன வருஷம் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு தண்ணி அணைய திறக்கலையா? அதிகாரிகள் நீங்க தண்ணி கால்வாயில வந்தா மட்டும்தான் கடமடை வரைக்கும் விவசாயம் நடக்கும், பயிர்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் திடீர்னு நிப்பாட்டி 200 கண்ணடி 300 கண்ணடின்னு சொல்லி தண்ணி எடுத்து கடமடை வரைக்கும் தண்ணி போகலை. கடமடை வரைக்கும் தண்ணி போகாததுனால அங்கே உள்ள பயிரெல்லாம் வாடி வதங்கி விவசாயிகள் ரொம்ப வேதனைக்குள்ளாகி கலெக்டரை பார்த்தாச்சு, சப் கலெக்டரை பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. யாரும் அதுக்கு சரியான பதில் சொல்லாததுனால இன்றைக்கி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை நாங்கள் அதிகாரி சந்தித்து பேசும்போது இன்றைக்கி ஒரு உத்தரவாதம் இது வரைக்கும் கொடுத்த உத்தரவாதம் எதுவுமே சரியாக நிறைவேறலை. இன்றைக்கி அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 நாள் தொடர்ந்து கால்வாயில் தண்ணி நாங்கள் கண்டிப்பாக தரோம், கடமடை வரைக்கும் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால நாங்கள் என்னுடைய கோரிக்கை அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் வீட்டுக்கு திரும்ப போகிறோம். ஒருவேளை இவங்க வந்து சொன்ன விஷயத்துல இருந்து பின்வாங்கினா அடுத்த கட்டமாக நாங்கள் மறியல் போராட்டம் நடத்த வேண்டி இருக்குங்கிறத எச்சரிச்சுட்டு தான் நாங்கள் அது திறக்கலை 10 நாள் உத்தரவாதம் கொடுத்தது திறக்கலை. அதனால தான் திரும்ப நாங்கள் ஆர்ப்பாட்டம்னு அறிவித்த பிறகு தான் திறந்தாங்க. அதை நிப்பாட்டினோம். இப்போ பழையபடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இதை நிறைவேற்றுறாங்களான்னு நாங்கள் விவசாயிகள் நிறைவேற்றலைன்னா பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். என் பேர் கண்ணப்பனைங்க, கண்ணகை கால்வாய் பாசன விவசாய சங்கத்துடைய செயலாளர். வணக்கம். கண்ணகை கால்வாயோடைய பயிர்கள் பூரா இப்போ கருள் நிலையில் இருக்குது.
நாங்கள் நட்டு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 75 நாள் ஆச்சு. நாற்று பாவி நட்டு 75 நாள் ஆச்சு. எங்களுக்கு இன்னும் தண்ணி ஒரு 50 நாள் தண்ணி கூட தேவையில்லை. தந்தால் எங்கள் விவசாயம் விளைஞ்சிடும். ஆனால் பயிர் நிறைய இடத்துல கருவிட்டு இயற்கை எங்களை கொஞ்சம் லேசாக ஒரு 4 நாளாக கொஞ்சம் தூத்தளவில் போய் கொஞ்சம் அந்த பயிர் தப்பி இருக்குது. ஆனால் தண்ணி எங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கடமடைக்காரங்களுக்கு அடைச்சி எனக்கு ஒரு 15 நாளாச்சு தண்ணிக்கு வந்து சேரவே இல்லை. முதல் தண்ணியில் வந்துச்சு, அது கீழே போங்காட்டி அடைச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அடைச்சி திறந்தனால தண்ணி குறைய திறக்கிறதுனால கீழே உள்ளவங்களுக்கு வர முடியாது. மேலே எங்கள் ஊர் இப்போ நான் வீரூரில் இருக்காங்க, அதுக்கு கீழே கார் வச்சு வேறு தண்ணி பாய்ஞ்சிருக்கு. சேர்மேலேருந்து இந்த தண்ணிக்கலை யாருக்கும் பாயலை. அதனால் தண்ணி இப்போ இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்க போய் பகவான் எங்களுக்கு கண்ணை திறந்து கொஞ்சம் தண்ணி மேலே கொஞ்சம் ஏறி இருக்குது. மணிமுத்தாறு பானம் சேர்த்து இன்றைக்கி 150 அடிக்கு மேலே இருக்குது தண்ணி. குடி தண்ணி கண்டிப்பாக அவ்வளோ அவசியம் தேவையில்லை. அதில் எங்களுக்கு விவசாயத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு இந்த கால்வாயில் மட்டும் 12,500 ஏக்கர் இருக்குது. எல்லாம் பயிர் கருவு நிலையில் இருக்குது. இன்றைக்கி ஏற்கனவே டெல்டா மாவட்டம் பூரா தீஞ்சிட்டு அரிசி தட்டுப்பாடு. பைக்கு இன்றைக்கி ஒரு பையில் வந்து 200-300 கூட்டிட்டாங்க நெல் அரிசி விலையா. இன்றைக்கி நீங்கள் இந்த ஏரியாவை தீய விட்டீங்கன்னா நீங்கள் பைக்கு 500 கொடுத்தாலும் அரிசி கிடையாது. அதனால் கண்டிப்பாக விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற அரசு இதில் தலையிட்டு கவனம் செலுத்தணும்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு திருப்பு நடந்ததில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள்லாம் இதோட கம்மியாக தண்ணி கம்மியாக இருக்கும்போது எங்களுக்கு திறந்து எங்களை காப்பாற்றிருக்காங்க. இந்த அரசு ஏன் அதை கவனக்குறைவாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 2 டைம் 150 அடி இருக்குது, அவ்வளோ தேவையில்லை தண்ணிக்கு. ஏன்னா வரக்கூடிய காலம் மழை காலம் தான். அந்த 2 மாதம் 1 மாதம் மழை ஆரம்பிச்சிடும். ஆனால் தயவு செய்து விவசாயியோடைய கஷ்டத்தை மனதில் கருதி, ஏன்னா எல்லாருமே யார்கிட்டையும் கையில் பணம் கிடையாது. இன்றைக்கி தன்னுடைய பொருள்களை கொண்டு அடை வச்சு இன்றைக்கி வர எல்லா வேலையும் கூட்டிட்டு விவசாயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த விவசாயத்துக்கு எங்களுக்கு ஒரு 1 மாதம் 1.5 மாதம் தண்ணி தான் தேவை. 50 நாள் தண்ணி தான் தேவை. இந்த தண்ணியை கண்டிப்பாக தமிழக அரசு எங்களுக்கு தரணும்னு சொல்லி வேணும்னு சொல்லி கேட்டுருந்தோம். தவறும் பட்சத்தில் விவசாயிகள் அவங்க எங்களுக்கு தவறுனா மாபெரும் போராட்டம் மறியல் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை. எங்களுக்கு வெளியே இருந்து எங்களுக்கு அன்னதானம் தரோம், உள்ள வந்து சாப்பிட்டு போறோம். அதை பற்றி உள்ள எங்களுக்கு நாங்கள் எதுக்கு தயாராக வேற வழி இல்லை. இது எங்கள் பொண்ணுலாம் இதை நம்பி தான் இருக்கோம். இது விளைஞ்சாதான் நாங்கள் சாப்பிட முடியும். எங்களுடைய நிலை நாங்கள் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா மக்களுக்கும் நெல் விளையணும். விளைஞ்சாதான் உண்டு. நெல் இன்னைக்கு அவ்வளோ பாதிக்கல இருக்கு. நினைச்சா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு நினைச்சா அரசு நினைச்சா எங்களை காப்பாற்றலாம். அவங்க கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அதிகாரிகள் கவனக்குறைவாக எங்களை வந்து நடத்துறாங்க. எங்களை சொன்னபடி அதிகாரி யாரும் நடத்துறதுல இதுவரை நடக்கலை. நாங்கள் 2-3 ட்ரிப் மீட்டிங் போயிட்டோம். எங்களுக்கு அவங்க சொன்னபடி நடக்க மாட்டாங்க. அவங்க சொன்னபடி நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட மாட்டோம். அதனால கால் வந்து கண்டிப்பாக எல்லா கால்களும் அமலமலை வந்து கிடக்கு. அதெல்லாம் அடைக்கிற நேரத்தை எடுத்து இந்த விவசாயிகளை கடமடை வர காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையான நன்றி வணக்கம். என் பேர் ரவி.